12,000 ஸ்கொயர் ஃபீட் சார் நம்ம ஷாப்பு. டீக்குக்கு மட்டும் இந்த கடைக்குள்ள வேற ஒரு சின்ன ஒரு பிட்டு வேற எந்த ஒரு வுட்டும் நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு 7-8 மணி நேரம் நம்ம வந்துட்டு பெட்ல தூங்குறோம் சார். நீங்க அது 1 லட்சம் ரூபாய் பெட் வாங்கினாலும் ஹீட்டு தான். திருப்பி நீங்க எழுந்திரிச்சு வந்து சோஃபால உட்கார்ந்தா அதுவும் குஷனா இருந்தா அதுவும் ஹீட்டு தான். நீங்க டைரக்ட்ல வுட்ல உட்காரும் போது உங்களுக்கு மெயின் டீக்குட்ல உட்காரும் போது நமக்கு வந்து இந்த பாடி ஹீட்ல இருந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க சார் யாரும். என்ன பண்ணுவாங்கன்னா இங்க கம்மி பண்ணிடுவாங்க. எங்கெங்க கம்மி பண்ண முடியுமோ அங்க கம்மி பண்ணிடுவாங்க. ரோலெக்ஸ் இப்போ ஜெயிலர் இது வந்து இருக்கல அல்டிமேட். நான் ஏன்னா நான் இப்படிதான் உட்காருவேன். நான் சாயெல்லாம் மாட்டேன், நேராக உட்காந்து நேரம் தெரிவிப்பேன். அப்படி உட்காரவங்களுக்கும் நம்ம கிட்ட சோஃபா இருக்குது. இது வந்து அரெஸ்ட் பண்ணிடும் நம்மளே. உட்கார்ந்த உடனே அது வந்து அப்படி பிடிச்சிடும் நம்மளே. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இங்க வந்து பெண்டு நல்லா தான் இருக்கு. ஆமா நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். நான் உட்காந்து ஒண்ணு சிரிச்சேன், நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரீயா உட்காரு. இது நல்லா இருக்கு. அப்ப எல்லா மாடலும் இந்த மாதிரி பண்ணலாமே, ஏன் பண்ண மாட்டாங்க? ஆனா எனக்கு வெள்ளையே இல்லாம ஃபுல் கோர்ல படித்தானாலும் நான் ரெடி. அவங்க ரெடி பண்ணி கொடுப்பீங்க? ஓ தாராளம். ஃபுல் தேக்ல கிச்சன்ல பண்ணுவோம் நம்ம இன்டீரியர். அதெல்லாம் வந்து ஃபாரஸ்ட்ல தான் பண்ணுவோம். மதிபங்கும் நேயர்கள் வணக்கம். நம்ம அங்காடி ஸ்பெஷலா இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். கண்டிப்பா சொல்லணும், எஸ் நம்ம கேபிட்டல் கிராண்ட் ஃபர்னிச்சர் அப்படின்னு சொன்னாலும் நிறைய பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி தெரிஞ்ச பிறகு அதுவும் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் சொல்லும்போது நமக்கு தெரியல. ஸோ உள்ளே வரும்போது கூட என்னடா சந்து புந்தெல்லாம் வருதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இங்கே வந்த பிறகு இந்த இடத்துக்கு ரீச் ஆன பிறகு தான் தெரியுது இங்கே கடல் மாதிரி ஒரு ஃபர்னிச்சர். கடல் ஆக்சுவலாக வந்து கிராண்ட் கேபிட்டல் தான் வச்சிருக்கணும், ஆனால் இவங்க வந்து கேபிட்டல் கிராண்டுன்னு மாற்றி வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ உள்ளே போயிட்டு என்னென்ன ரேஞ்சில் என்னென்ன வெரைட்டியில் நம்ம ஃபர்னிச்சர் ஐட்டம் இருக்குன்றதை டேரெக்டாக உள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ளே போகலாம். ஆக்சுவலாக உள்ளே போகும்போது பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாமே வந்து ஃபர்னிச்சர் ஃபுல்லாக கிளாஸ் தான் இருக்குது. நீங்கள் வெளியே இருந்து உள்ளே எவ்வளோ ஃபர்னிச்சர் இருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உள்ளே போய் டீட்டெயிலாக வந்து அவரை பார்த்து எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எஸ் நேர்களே, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேபிட்டல் கிராண்ட் ஃபர்னிச்சரோட ஓனரான சோஹைல் சார் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். ஹாய் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன். நல்லா சிரிச்சு ரொம்ப பிரைட்டா இருக்கு. எப்படி சார் இது? ஆக்சுவலாக நான் வந்த உடனே ஷாப்பை பார்த்தேன். நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க நைட் 7 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு அட்மாஸ்பியர் நல்லா இருக்கு. உண்மையிலே நான் வந்து இந்த மாதிரி ஒரு இடம் எதிர்பார்க்கல. நான் வரும்போது யோசிச்சேன் என்னடா சந்துக்குள்ள இருக்கு, எப்படி கடை இருக்குமேனு. ஆனா இங்க வந்து பார்த்தோன்னு தெரியுது எல்லா கஸ்டமருக்கும் அந்த டவுட். உள்ள வரும்போது இவ்வளவு பெரிய வீடியோல பார்த்த கடை உள்ள இருக்குமா இல்ல வீடியோக்கு வேண்டிட்டு போட்டா நிறைய பேர் அப்படி பண்றாங்கனால நிறைய டவுட்டோட வருவாங்க. நிறைய பேர் வழி சொல்லும் போது திட்டிகிட்டே வருவாங்க. ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே எல்லாம் ஆஃப் ஆயிடும், எல்லாமே ஷாக் ஆயிடுவாங்க. அதான் உண்மை இல்லைங்களா? சரி, ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த டவுட் இருக்கு. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, ஒரு சிட்டிக்குள்ள, அதாவது கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள இவ்வளவு பெரிய இடம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? சார் ஒன்றும் இல்லை சார். இது வந்துட்டு நம்ம இது ஆரம்பிக்கும் போது என்ன நினைச்சோம்னா வெறும் டீ கேக் மட்டுமே தான் அது ஒரு பேஸ் பண்ணி தான் ஆரம்பிச்சோம். அதுவும் இல்லாமல் ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஒரு அமைதியா ஒரு ஃபர்னிச்சர்லாம் வந்துட்டு நீங்க சட்டை பேண்ட் எடுக்கிற மாதிரி கிடையாது. கண்டிப்பா அது ஒன் டைம் யூஸ்ஃபுல். அதாவது நம்ம டீக் மட்டும் பேஸ் பண்ணும்போது வாழ்க்கையில ஒரே தடவை இன்வெஸ்ட் பண்ற கான்செப்ட் தான். நீங்க நான் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இந்த பிசினஸ் சார். எங்க அப்பாவே நான் கண்ணு முன்னாடி எங்க அப்பா வந்து இது வரைக்கும் நாங்க 2-3 கட்டில் வாங்கியிருக்கோம், 3 தடவை வாங்கியிருக்கோம், 2 தடவை சோஃபா மாத்திருக்கோம், 2 தடவை டைனிங் மாத்திருக்கோம். பார்த்தா அதுக்கே நாங்கள் லட்சக்கணக்கு செலவு பண்ணியிருப்போம். நீங்க கேரளா சைட்ல போனீங்க வைங்க சார், நீங்க ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்க கேட்டீங்கன்னா இது எங்க தாத்தா வாங்கினது, எங்க அப்பா வாங்கினது. அந்த காலத்துல ஆமா சார். ஏன்னா அந்த காலத்துல வாங்கும்போது அவங்க ரொம்ப பார்த்து 50 வருஷத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணி வாங்கியிருப்பாங்க. இப்ப நம்ம ஆளுகளும் அந்த கான்செப்டுக்கு வந்துட்டாங்க. அதனால வந்தாங்கன்னா இப்ப என் கஸ்டமர்லாம் காலேஜ் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் எல்லாம். எனக்கு கோயம்புத்தூர்ல ஷாப்பு ஆக்சுவலா கோயம்புத்தூர் எனக்கு ரொம்ப கம்மி தான். எனக்கு வெளியூர் ஜாஸ்தி. சென்னை, பெங்களூர் தான் ரொம்ப அதிகம். அவங்க வந்தாங்கன்னா இப்போ சும்மா ஒரு வீடியோக்கு வேண்டி சொல்லலை, ஒரு 10-11 மணிக்கு வந்தாங்கன்னா சாயந்தரம் 3-4 மணில ஆயிரும். அவங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் எல்லாத்துலயும் உட்காந்து பார்த்து அவங்க வாங்கும்போது ஆயிரும். அப்ப அவங்களுக்கு என்னன்னா ஒரு பீஸ்ஃபுல் வேணும் சார். இதே நான் சிட்டிக்குள்ள மெயின் ரோட்ல இருந்தேன்னா வர ஹாரன் சவுண்ட்ல இருந்து இந்த சவுண்ட்ல இருந்து சீக்கிரம் போயிடலாங்கிற மாதிரி அவங்களுக்கு கண்டிப்பா தோணும். அந்த ஒரு கான்செப்ட் தான். பார்க்கிங்ல இருந்து எல்லாமே இங்க ஃபுல்லா எல்லாரும் வந்து கேட்லாக் தான் காட்டுவாங்க. எல்லாம் கேட்லாக் இருக்கு, நீங்க பார்த்தா அனுப்ப போறேன்றாங்க. சரி, இப்போ இருக்கிறது வந்து என்னோட பாதி மாடல் தான் சார். ஆக்சுவலி இது பாதி மாடல். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இது எவ்வளவு பெரிய இடம், ஆனா இது வந்து பாதின்னு தான் சார் சொல்லிட்டு இருக்காரு. 12,000 ஸ்கொயர் ஃபீட் சார் நம்ம ஷாப்பு. டீக்குக்கு மட்டும் இந்த கடைக்குள்ள வேற ஒரு சின்ன ஒரு பிட்டு வேற எந்த ஒரு வுட்டும் நீங்க பார்க்க முடியாது. 12,000 ஸ்கொயர் ஃபீட் நம்ம ஷாப் தான். டீக்குக்கு மட்டுமே பெரிய ஷாப் நம்ம. நான் அதே மாதிரி நான் இந்த பொங்கல் ஆஃபர், தீபாவளி ஆஃபர், காம்போ ஆஃபர், ஒரு 55,000 ரூபாய்க்கு இவ்வளவு பொருள் அப்படிலாம் நான் இது நாள் வரைக்கும் எதுவுமே பண்ண மாட்டேன். என்ன பண்ணுவோம்னா இதுல வந்து ஸ்டாக் கிளியர் பண்ணுவோம் சார். ஒரு 3 மந்த்ஸுக்கு இந்த சோஃபா 3 மந்த்ஸ் வந்து அந்த மாடல் மூவ் ஆகல அப்படின்னா அது 40,000 ரூபாய் சொல்லியிருக்கேன்னா 2024 மாடலா இருக்கு. ஆமா, அதை கிளியர் பண்றதுக்கு வேணா என்னோட லாபத்தை கம்மி பண்ணி அசல்ல நம்ம வந்துட்டு அனுப்பிச்சிருவோம். அதுதான் பண்ணுவோம். தவிர தீபாவளி ஆஃபர், காம்போ ஆஃபர், இந்த காம்போ ஆஃபர் போட்டு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு
அவங்கள அந்த 55,000 அது தனித்தனியாக பிரித்தாலே அது 55,000 தான் இருக்கும். நீங்கள் தனித்தனியாக ட்ரெஸ்ஸிங் தனியாக வாங்கி கட்டில் தனியாக வாங்கினாலும் 55,000 வரும். நமக்கு இவ்வளோ பொருள் 55,000 நமக்கு மைண்டுக்குள்ள என்ன இருக்கணும், இவ்வளோ பொருள் 55,000 அது பிரித்து பார்த்தாலும் 55,000 வரைக்கும். இன்னும் பார்த்தா 50 ரூபா 5,000 கம்மியாக தான் கிடைக்காது நமக்கு. அதுவும் குறிப்பாக நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு எல்லாம் புரியும் நினைக்கிறேன். ஸோ ஆரம்ப கட்ட காலங்களில் வந்து நம்ம தாத்தா காலத்தில் வாங்கின அந்த டீ குட் உண்மையான உட்டு அதுதான், அதை இப்போ வரைக்கும் எல்லார் வீட்லையும் இருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்ட் பீரியடில் நீங்கள் சொன்ன மாதிரி ஆஃபர் போடுறேன், இவ்வளோ சீப்பாக தரேன்னு சொன்னாங்க. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் கூட வராது. கண்டிப்பாக சார். ஒரு தரமான பொருளுக்கு அதுக்கான மதிப்பு, அதுக்கான பொருள் செலவு, அதுக்கான வேல்யூ இல்லாம ஒரு பொருளை வந்துட்டு தயார் பண்ணவே முடியவே முடியாது. கண்டிப்பா முடியாது. ஒரு குவாலிட்டி சீப் அண்ட் பெஸ்ட் இருக்கு சார். அந்த வார்த்தையே தப்பு. என்ன பெஸ்டே தப்பு. ஆமா கரெக்ட். சீப்பா இருக்கிறது பெஸ்டா இருக்காது. கண்டிப்பா பெஸ்டா இருக்கிறது சீப்பா கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம ஏமாறதுக்கு மாட்டோம், ஏமாறக்கூடாது. இந்த பொருள் 45,000 ரூபானா உங்க அறிவு இருக்கு, உங்க ஆண்டவன் ஒரு அறிவுன்னு ஒன்று கொடுத்துருக்கான். அதில் வந்து நிறைய இந்த ஃபோன்லாம் வந்ததுக்கப்புறம் உலக அறிவு நிறைய ஜாஸ்தியாகிடுச்சு. இந்த பொருள் 45,000 ரூபாய்க்கு கிடைக்குமாங்கிறது நம்ம மனசாட்சிக்கும் நம்ம மைண்டுக்கும் 45,000 ரூபாய்க்கு இது வர்த்தா நம்ம யோசிச்சா போதும், அவ்வளோதான். இது கிரேடு கம்மி, குவாலிட்டி கம்மி அப்படின்னு 45,000 இது ஜாஸ்தி அப்படின்னு நமக்கே தோணும் சார். தோணும் போது அப்போ நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம 4 பேத்துக்கிட்ட கேட்கறதுனால தேவையே கிடையாது. நமக்கு தெரியும் ஃபுல் டீ குட், பியூர் டீ குட். நான் பண்ணுறது நிலம்பூர் கேரளா டீ குட் சார். ஏன் நிலம்பூர் செலக்ட் பண்ணோன்னா, இந்த ஆயில் கண்டென்ட் வந்து மரத்தில் ஜாஸ்தி. நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா ஆஃப்டர் பர்மா வந்து நிலம்பூர் தான் ஃபேமஸ். ஏன்னா அந்த மண் மட்டும்தான் ஆயில் கண்டென்ட் ஜாஸ்தி நேச்சுரலாவே. அதனால நிலம்பூர் டீக்கு வந்து ஜாஸ்தியாக இருந்தால் இப்போ லைஃப் நல்லா இருக்கும் சார். நீங்க வந்துட்டு நம்ம சோஃபா வந்துட்டு பெருசா பாலிஷ் போட்டு மெனக்கெட்டெல்லாம் வேண்டாம். என்னோட சும்மா நார்மலாக இந்த நிலம்பூர் டீக்கில் எடுத்து செஞ்சு அப்படி போட்டாலே அதுவாக பேசும். இது வந்துட்டு 95% வந்துட்டு வுட்டு ஒரிஜினல் பாலிஷ். ஆமாம், 5% மட்டும் தான் நம்ம வந்துட்டு மேட் ஃபினிஷிங் பண்ணுவோம், அவ்வளோதான். புரியுது. அதனால நிலம்பூர் டீக் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து லைஃப் டைம் வாரண்டி. சும்மா வாயில் அப்படிலாம் கிடையாது சார். நம்ம வந்து சர்டிஃபிகேட்டாகவே வுட்டுக்கு நீங்கள் ஒரு டீபாய் வாங்கினாலும் சரி, ஒரு சோஃபா வாங்கினாலும் சரி, வுட்டுக்கு வந்து லைஃப் டைம் வாரண்டி சர்டிஃபிகேட் ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம், நம்ம லைஃப் டைம். ஆமாம், ஆக்சுவலாக ஒன் பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன போது தாத்தா காலத்து வாங்கினது இப்போ வரைக்கும் இருக்குன்னு சொல்கிற மாதிரி அவர் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக வந்து அந்த ப்ராடக்ட்டில் அந்த குவாலிட்டி இருக்கிறதுனால தான் வந்து சார் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாருன்னா இல்லை சார். இல்லைன்னா நான் வந்துட்டு இதெல்லாம் நம்ம சென்னையில் அனுப்பிச்சிட்டு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு வைங்க சார். அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பி சரி பண்ணி கொடுத்தாலும் எனக்கு வந்து லாப காசு போயிடும். இந்த தொழில் செய்கிறதான நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும். ரொம்ப வந்துட்டு வெறுத்துருவோம் நம்ம. போனதெல்லாம் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா சார் இப்போல்லாம் வந்துட்டு முதல்ல சகிப்புத்தன்மையில் ரொம்ப ஜாஸ்தி, அந்த இப்போல்லாம் கம்மி. சின்ன ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் நீ கூப்பிட்டுட்டு நேரம் வந்துடுவாங்க. இல்லை இப்போ அவங்களே ரிவ்யூ பண்ணி போட்டுருவாங்க, ஃபோன் பண்ணி சத்தம் போடுங்க. எத்தனை பேர் சார் நம்ம வந்து சமாளிக்க? கண்டிப்பாக புரியுது. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, பசங்கிட்ட ஒரு விஷயம் பண்ணும்போதே தெளிவாக பண்ணிடலாம். ஏன்னா நான் கேட்குற காசு கஸ்டமர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இல்லைன்னா நான் இதில் வைக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய கடையை திறந்து நம்ம உட்கார தேவையில்லை. நான் 45,000 ரூபா சொல்கிறேன்னா, 65,000 ரூபா சொல்கிறேன்னா, அது வாங்குறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க. நம்ம வேலை என்னென்னா, அதில் 65,000 ரூபா குவாலிட்டி இருக்கா, 65,000 ரூபாய்க்கு அது மதிப்பு இருக்காங்கிறது நம்ம செய்ய வேண்டியது நம்ம கடமை, அவ்வளோதான். அதனால என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் இன்டீரியருக்கு ஒரு 15 லட்சம் ரூபா செலவு பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் ஒரு 10 ரூபா செலவு பண்ணிட்டு ஒரு 2 ரூபா 3 ரூபா வந்துட்டு டீக் ஃபர்னிச்சருக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா, உள்ள வீட்டுக்குள்ளே வரவங்களுக்கு அந்த இன்டீரியர் எல்லாத்தையுமே இது எடுத்து சாப்பிட்ரும். கண்டிப்பாக உள்ளே வரவங்களுக்கு அந்த மரத்தோட ஸ்மெல்லு, அந்த மரத்தோட லுக்கு. நீங்கள் 1.5 லட்ச ரூபாயோட குஷன் சோஃபா வாங்கி போட்டாலும் 2 வருஷத்துக்கு அப்புறம் அது உங்களுக்கு மேடும் பள்ளமாக ஆயிரும். அது திருப்பி நீங்கள் 4 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் மரத்தில் வாங்கி போடும்போது உள்ளே வரும்போது ஒரு குட் வைப் இருக்கும் சார். அந்த மரம் ஒருத்தோட நேச்சர். ஒரு ஹாலில் வந்து ஒரு சோஃபா போட்டு, ஒரு டீபாய் வச்சு, ஒரு ஊஞ்சல் போட்டு, ஒரு டைனிங் டேபிள் போட்டிங்கன்னா நீங்கள் இன்டீரியரே பண்ணவே வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு அந்த வீட்டையை வந்து ரொம்ப எலிவேட் பண்ணி காமிச்சிருது. டீ குட்டோட நிலம்பூர் டீ குட்டு அண்ட் நேச்சுரல் டீ குட்டுக்கு அது ஒரு ஸ்பெஷல் ரொம்ப ஜாஸ்தி. கரெக்ட் சார். ஓகே சார். இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணோம்னா என்னென்ன வெரைட்டியில் என்னென்ன ரேஞ்ச் இருக்கு பார்த்துக்கலாம். கண்டிப்பாக சார். சொல்லுங்கள். ஸ்டார்டிங் இதுலேருந்து போயிடலாம்னு சொல்லிருக்கீங்க. ஆக்சுவலாக ரவுண்டாக காம்பாக்டாக சின்னதாக சூப்பராக இருக்குது. ஆமாம் சார். அப்புறம் இன்னொன்று என்ன ஸ்பெஷலாக நம்ம கிட்ட எல்லா சோஃபாக்கும் ஒரு பேர் இருக்குது சார் நம்மளோட. அப்போ தான் கஸ்டமர் கேட்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு கேட்சியாக இருக்கும். இது வந்து மினியேச்சர்னா அந்த எனக்கு ஹால் 1 BHK அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கும் சார். எனக்கு சோஃபா போடணும் ஆசையா இருக்கு. ஆனால் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இது உங்களுக்கு பக்காவாக இருக்கும். உங்களுக்கு சூப்பர். இன்னொன்று என்னன்னா, இது வந்துட்டு என்னோட என்ன ஸ்பெஷல்னா, குஷன் விட ஃபுல் வுட்டுக்கு நான் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா ஒரு 7-8 மணி நேரம் நம்ம வந்துட்டு பெட்டில் தூங்குறோம் சார். நீங்கள் அது 1 லட்ச ரூபா பெட் வாங்கினாலும் ஹீட்டு தான். திருப்பி நீங்கள் எழுந்திரிச்சு வந்து சோஃபாவில் உட்கார்ந்தா அதுவும் குஷனாக இருந்தால் அதுவும் ஹீட்டு தான். நீங்கள் டைரக்டில் வுட்டில் உட்காரும்போது உங்களுக்கு மெயின் டீ குட்டில் உட்காரும்போது நமக்கு வந்துட்டு இந்த பாடி ஹீட்ல இருந்து பிளட் சர்க்குலேஷன் இருந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதனால ஃபுல் வுட்டுக்கு வந்துட்டு இங்க நம்ம மேக்ஸிமம் எவ்வளவு நேச்சுரலோட நம்ம ஒன்றி வாழணும். கண்டிப்பா இது பாக்குறதுக்கு தான் சின்னதா இருக்கு சார். நல்லா உட்கார்றதுக்கு வந்து எவ்வளவு வெயிட் கம்ஃபர்டபுளா இருக்கு. டீக் பொறுத்த வரைக்கும் கோல்டு மாதிரி
வேஸ்டேஜ் தான் காசு, மெயின் வேஸ்டேஜுக்கு தான் ப்ரைஸே உங்களுக்கு. சும்மா இது வந்து இந்த கை பெண்ட் பண்ணாமல் இந்த கை நான் ஸ்கொயராக அடிச்சிருந்தேன் வைங்க சார், இந்த ஸ்கொயராக அடிச்சுட்டு இது பெண்ட் பண்ணாமல் இது ஸ்ட்ரைட்டாக போட்டேன் வைங்க, இதோட எனக்கு இதோட பயங்கரமான ஒரு 30 to 40% இதில் மிச்சமாகும் எனக்கு காசு. புரியுது. இது வந்து வளைக்கணும்னா எனக்கு இந்த அளவுக்கு மரம் எடுக்கணும் சார். ஆமாம், திக்னஸ் இருந்தால் தான் இந்த அளவுக்கு எடுத்து இந்த அளவுக்கு வளைச்சாதான் அப்போ வந்து இதோட எல்லாமே வேஸ்டேஜ்னால இந்த ப்ரைஸ் ஏன் 52 ரூபா 50 ரூபா அப்படி வருதுன்னா. ஆக்சுவலாக இந்த ஒரு எக்ஸ்பிளேஷன் வேறு யாரும் கொடுக்கல, இப்போ சார் கொடுத்துருக்காரு. அதனால வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு வேலைப்பாடு ஜாஸ்தியாக இருக்கும், ஒர்க்மேன்ஷிப்புக்கு தான் காசு. இது நான் புறாப்பட்டி மாதிரி ஸ்கொயராக அடித்தோம்னா எனக்கு 25 ரூபா 28 ரூபாய்க்கு தாராளமாக கொடுத்துடலாம் இதே குவாலிட்டியில். டிசைன் வரும்போது உங்களுக்கு அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக. இது வந்து அப்படியே டாட்டாய்ஸ் மாதிரி இருக்கும். ஆமாம், கால்லாம் அப்படி தான் இருக்கு, டாட்டாய்ஸ் மாதிரி இருக்கும். உட்காந்து பாருங்க சார், காலை பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, கீழே கால் பார்த்தீங்கன்னா புரிய வருது, சூப்பராக இருக்கு. எவ்வளோ உடம்பா இருக்கிறவங்களும் தாராளமாக உட்காரலாம். ஆமாம், இங்கே 2 பேர் உட்காரலாம், 2 பேர் உட்காரலாம். இதுலேயே குஷன் இருக்குது, வித்தவுட் குஷன் இருக்குது சார். இதில் குஷன்னா 55 வரும், இது வந்து உங்களுக்கு 63 ரூபா வரும். என்னோட எந்த சோஃபாவும் பல இந்த ஷைனிங் அடிச்சு வச்சிருக்கவே மாட்டேன். ஒரு ப்ராடக்ட்டை பலன்னு பாலிஷ் பண்ணி வைக்கிறாங்கன்னா அதில் ஏதோ மறைக்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் மேட் ஃபினிஷிங் பண்ணீங்க வைங்க சார், நீங்கள் இந்த கிரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா மரத்தில் என்ன இருக்கோ அது இங்கே வேற மாதிரி இருக்கும், இங்கே கிரெயின்ஸே இருக்காது, அங்கே கிரெயின்ஸ் இருக்கும். ஒரு மரத்தை பொழந்தோம்னா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். நான் கையில கிரெயின்ஸ் வரைஞ்சிட்டேன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி வரைஞ்சி ஒரே மரத்தை நீளமா வரும்னு நான் ஃபர்ஸ்ட் எல்லாரும் அப்படியே எதிர்பார்ப்பாங்க. ஆனா வேற பீஸ் இல்லைங்க. ஆமா சார், வேற பீஸ். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும், இங்க கிரெயின்ஸ் ஜாஸ்தியா இருக்கும், கிரெயின்ஸ் கம்மியா இருக்கும். மரத்துல என்ன இருக்கோ அதுதான். இந்த மரத்தோட காயங்கள் கூட நம்ம மறைக்க மாட்டோம் சார். இதெல்லாம் வந்து பாலிஷ் வச்சு மறைக்கலாம், இது எதுவுமே மறைக்க மாட்டோம். இந்த மரத்துல காயங்கள் என்ன இருக்கோ நேச்சரா இருக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும், அதுதான். இது வந்து சந்தனமாலா. ஆமா சார், இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபுல் வுட்லயே ஃபர்ஸ்ட் வந்தது ஒரு 10 இயர்ஸ். அந்த மாடல் ட்ரெடிஷனல் மாடல் நினைக்கிறேன். ஆமா, ட்ரெடிஷனல். ரொம்ப காலமா பேசிக் வந்து 46 ரூபாய் இதான் ஸ்டார்டிங் பிரைஸ். நம்ம 46 குஷன்ல போனோம்னா எனக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 32 சார். 32ல இருந்து எங்கிட்ட 75 வரைக்கும் இருக்கு சார். ஆனா 32 என்ன மரமோ அதே மரம் தான் 75. இந்த 32க்கு ஒரு மரம் என்ன டிஃபரெண்ட்னா இதுல குஷன் இருக்கு. குஷன் வந்தா எங்கிட்ட ஹோலோ ஆயிரும் சார். ஓகே. குஷன் வந்தா இங்க கேப் இருக்கும். எல்லாருனாலும் 75 வாங்க முடியாது, எல்லாரும் வாங்கணும் ஒரு கான்செப்ட். எல்லாருக்குமே டீக் சோஃபா எல்லாருமே வாங்கணுங்கிற ஒரு கான்செப்ட் தான். இது 46 வரும் சார் ஸ்டார்டிங். ஓகே சார். ஆனால் 46ன்னு சொல்றது அதுவும் நீங்க ஃபுல் பியூர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி யானை தந்தா யானையோட கொம்பு மாதிரி இருக்கும். இதில் உட்காந்து பாருங்க சார், கம்ஃபர்ட் வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன்னா இது இருக்குல்ல சார், நீங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம முதுகு தண்டு எப்படி வளையுதோ அதே மாதிரி. ஏன்னா எவ்வளோ 2 மணி நேரம் உட்காடுறாங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவங்க. ஆமா, எனக்கு தெரியுது. பேக் பெயின் இருக்குன்னா கண்டிப்பா உட்காரும்போது 100% நல்லா இருக்கும். இது அந்த தை சப்போர்ட் இங்க உங்களுக்கு உட்காரும்போது இந்த தை சப்போர்ட்ல இருந்து எல்லாமே உட்கார்ந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிட்டு கம்ஃபர்டபுளா உட்கார்ந்த ஃபீல் இருக்கு. அந்த பாக்குறதுக்கு தான் அந்த ஃபுல் வுட்ல உட்கார்ந்தா எப்படி இருக்கு, வந்து உட்கார்ந்தாங்கன்னா எந்திரிக்கவே மாட்டாங்க. இது 55 வரும் சார். இதுல குஷன் வந்தோம்னா 47 வரும். குஷன் வந்தாலே கான்செப்ட் என்னன்னா இங்க வந்து கேப் ஆயிரும். ஓகே புரியுது. ஆனா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு குஷன் எல்லாமே இவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும்போது இதுலயே வந்து யூஸ் 100%. இது வந்து ஆவேசம். ஆமா சார், எல்லாமே மலையாள படம் டைட்டில் படம் பேரா சொல்றீங்க. இது அதே சார். இந்த இது இருக்குல்ல, இது ஸ்ட்ரைட்டா போட்டோம்னா எனக்கு ஒரு குச்சியா எடுத்தாது. இது வந்து இரும்ப வளைச்சிடலாம் சார். இரும்பு வளைக்கிறதே நம்ம கேட்க வந்தேன். எப்படி இந்த மாதிரி பெண்ட்னா ஹீட் பண்ணி பெண்ட் பண்ணுவாங்க எப்படி? இல்ல சார், அது வந்து கையில பண்றது, வேலைப்பாடு கையில கொடுக்கறது தான். அதனாலதான் ஒர்க் இருக்கு இல்லைங்களா. இது வந்து ஆக்சுவல் 57 வரும். இது அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க சார் யாரும். என்ன பண்ணுவாங்கன்னா இங்க கம்மி பண்ணிடுவாங்க, எங்கெங்க கம்மி பண்ண முடியுமோ அங்க கம்மி பண்ணிடுவாங்க. இது வந்து ஆர்கிட். இது வந்து உங்களுக்கு ஆமா சார், ஒன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்டா தான் இருக்கு. நீங்க கம்பேர் பண்ணவே முடியாது. இதுல என்னன்னா உங்களுக்கு இது ஃபுல் வுட் சார். இது வந்து குஷன். இது குஷனே, இது ஃபுல் வுட் சார். இது வந்து 38 வரும். 38. ஆமா சார், 3+2. இது வந்து 45 வரும். ஆக்சுவலா அதான் நீங்க சொன்ன மாதிரி குஷன் எடுத்தா உள்ள கொஞ்சம் வுட் கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். சிலவங்க என்னன்னா வுட்டு வேணும் எனக்கு குஷனாவும் கொஞ்சம் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அப்படின்னாலும் வுட்டு மேல வந்து குஷன் போட்டுக்கலாம். உங்களுக்கு எனக்கு ரெண்டுமே உட்காரணும் அப்படின்னா இந்த மாதிரி தனியா குஷன் கொடுத்துருவோம் சார். இந்த குஷன் தனியா 4 ரூபா வரும் உங்களுக்கு. இது வந்து விசில்னா விசில். ஆமா, சைடில் பார்த்தீங்கன்னா விசில் மாதிரி இருக்கும். ஆமா, விசில் வாயில் வச்சு ஊதும் விசில் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது வந்து ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுள். நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு கம்ஃபர்டபுளும் வேணும், கொஞ்சம் கிராண்டாக வேணும். கால் கொஞ்சம் வந்து கொஞ்சம் காலில் பார்த்தீங்கன்னா கடைச்சலாக இருக்கும். உண்மையிலே
ஒன்னு உட்காரும்போது டிஃபரெண்ட் தெரியுது. அதுல உட்காரும்போது நல்லா பேக்குக்கு நல்லா சப்போர்ட், எல்லாத்துக்கும் ஒன்னொன்னு இதுல இந்த நடுவில் சென்டர்ல நான் எனக்கு இந்த ஃபீல்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது உங்களுக்கு உட்கார்றது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, எனக்கு உட்கார்றது உங்களுக்கு பிடிக்க. நீங்க சொல்லும் போது எல்லாரும் உட்காந்து பார்த்து வாங்க. ஆமா, இதுல என்ன உட்காந்து பார்க்க வாங்குறது யோசிச்சேன். ஆனா எனக்கே உட்காரும்போது டிஃபரெண்ட் தெரியும், நல்லா டிஃபரெண்ட் தெரியும். ஒண்ணு இல்ல, நான் இந்த சிங்கிள் சும்மா தூக்கி பார்த்தாலே தெரியும் அதோட ஹெவி, அதோட வெயிட்டும், அதோட திக்னஸ் கீழே வரைக்கும் தெரியுது. கீழே வரைக்கும் எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ கீழே கால் வரைக்கும் ஒர்க் இருக்கு இல்லைங்களா? 100%. இது 55 வரணும், 55. ஆக்சுவலாக நீங்கள் 55 சொல்லும்போது எல்லாருக்கும் தெரியும் இவ்வளோ ஒர்க்கு இருக்குனால. இது நீராளினா எங்கேயுமே நிற்காது. இந்த இங்கே தொடங்குச்சுன்னா இங்கேருந்து எங்கேயுமே நிற்காது. நம்ம மாடல் டிசைன் அதுதான் நீராளி. உங்களுக்கு இது 72 வரும். உங்களுக்கு குஷன் வந்ததுன்னா 68 வரும் உங்களுக்கு. இது வந்து ரோலெக்ஸ்ண்ணா. ரோலெக்ஸ், ஆமாம், ரோலெக்ஸ் வாட்சுக்குள்ள இருக்கிற மாதிரி டிசைன் இது உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. நான் இதெல்லாம் வந்து சாலிட்ண்ணா. இதெல்லாம் வந்துட்டு சும்மா பார்க்கறதுக்கு வரையலாம், பென்சில் எடுத்துட்டு இந்த மாதிரி வரையலாம். அது வந்து நேச்சுரலா கொண்டு வரதுல வந்து ஒர்க்மேன்ஷிப் தான். நம்ம கிட்ட இருக்கிற கார்பெண்டர் எல்லாமே அவங்க அப்பா தாத்தா அப்படி ஜெனரேஷன் இதுக்காகவே பண்ணவங்க மட்டும் வச்சுதான் நம்ம பண்றோம். அதனாலதான் இந்த மாதிரி ஒர்க்மேன்ஷிப் பண்ண முடியுது. இது வந்து 57 வரும் உங்களுக்கு. ரோலெக்ஸ். இப்போ ஜெயிலர். இது என்னன்னா இது வந்து இருக்கல அல்டிமேட். ஏன்னா நான் இப்படிதான் உட்காருவேன், நான் சாயெல்லாம் மாட்டேன், நேரா உட்காந்து நேரா அப்படி உட்காரவங்களுக்கும் நம்ம கிட்ட சோஃபா இருக்குது. நீங்க சாயெல்லாம் முடியாது. ஆமா ஆமா, டக்குன்னு இடிக்குது. இவ்வளவுதான். ஆனா இந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. அதான் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிஃபா. ஆக்சுவலா வந்து நேரில் உங்களுக்கு புரியாது நான் ஏன் இப்படி சொல்றேன்னு. ஆனா உட்காந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த ஃபீல். எனக்கு அவர் சொல்லும்போது எனக்கு புரியல, உட்காரும்போது எனக்கே புரிஞ்சு. உண்மையில நீங்க சொல்ற கரெக்ட் தான். இப்படிதான் உட்காருவேன் நான், சாயெல்லாம் மாட்டேன், எனக்கு ஸ்டிஃபா நேரம். அவங்களுக்கு நம்ம கிட்ட சோஃபா இருக்கு. நீங்க எப்படி உட்கார்ந்தாலும் எப்படி வச்சிருக்கீங்க ஜெயிலர். இது வந்து 58 வரும். இது வந்து ஜல்லிக்கட்டு. ஆமா, நம்ம ஊர் சைடுக்கு. ஆமா, எங்கிட்ட இருக்கிற மொத்த மாடல்லையும் பெஸ்ட் உட்கார்றதுக்கு பெஸ்ட் இதுதானா. கால்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஆமா, இது வந்து ஸ்லீக்கா இருக்கும், பெரிய ஹெவியெல்லாம் இருக்காது. ஆனா இதோட கம்ஃபர்ட் வந்து இதுல உட்கார்ந்து பாருங்க, இது வந்து அரெஸ்ட் பண்ணிடும் நம்மளைய. உட்கார்ந்த உடனே அது வந்து அப்படி பிடிச்சிடும் நம்மளே. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இங்க வந்து பெண்டு நல்லா தான் இருக்கு. ஆமா ஆமா, நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். நான் உட்காந்து ஒன்று சிரிச்சேன், நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது அந்த ஃபீல் எனக்கு தான் தெரியுது. கரெக்டாக இந்த இடம் சப்போர்ட் இருக்கு. இல்லை, நான் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியுது. குஷன்ல உட்காந்த மாதிரி எப்படி ஃபீல்? ஆமாம், அதுதான். அது நம்ம வந்துட்டு மாடலுக்கு மட்டும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலண்ணா. ஒருத்தங்க சோஃபா வாங்குறான்னா, எங்கள் வீட்லேயே நான் சோஃபா போகிறேன்னா, எங்கள் அப்பா எங்கள் அம்மா 2 மணி நேரம் டிவி பார்க்கணுன்னா சும்மா நெளிய கூடாது, சோஃபாவில் உட்காந்துட்டு ஃப்ரீயாக உட்காந்து. இப்போ இது நல்லா இருக்கு, அப்போ எல்லா மாடல் இந்த மாதிரி பண்ணலாமே, பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்குதுண்ணா. ஆனால் அப்படி பார்த்தா எனக்கு இந்த சோஃபா மட்டுமே வித்துட்டு இருக்கேன் நான். ஆமாம், அதுதான் கேட்குறேன். அப்படி கிடையாது. சிலவங்களுக்கு இது பிடிக்குது, சிலவங்களுக்கு போயிருவாங்க. ஆனால் சொன்ன மாதிரி குஷன் போட்டு உட்காரும்போது என்ன ஃபீல் ஆகும், அந்த ஃபீல் தான் எனக்கு ஆகுது. அப்படியே உங்களை அரெஸ்ட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். நான் உட்காந்துட்டே தான் இருக்கேன். ஆக்சுவலாக பார்க்குறவங்க சும்மா வீடியோக்காக பேசுகிறாங்க சொல்லுவாங்க. நம்ம எப்பவுமே வீடியோவுக்கு மட்டுமே எந்த விஷயமே பண்ண மாட்டோம்னா. நீங்கள் சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டு நிறைய பேர் வீட்டுக்கு இனிமேட்டு போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சூப்பர் சார். இது வந்து ஸ்கார்பியன் தான். இது அதே மாதிரி தானா, இங்க பிளாட்டா இருக்கும், இங்க பெண்ட் இருக்கும். நீங்க ஜெயிலர்ல வந்துட்டு இங்கேயும் பெண்டு இங்கேயும் பிளாட்டா இருக்கும். எனக்கு உட்கார பிளாட்டா வேணும், ஆனா கொஞ்சம் பெண்டு வேணுங்கிறவங்களுக்கு இந்த மாடல். உட்கார இடம் பெண்டு வேணும், நாங்க பின்னாடி சாயிர இடம் பிளாட்டா வேணாலும் பண்ணலாம். சாயிர இடம் வந்து கொஞ்சம் பெண்டு வேணும், உட்காரது பிளாட்டா வேணும். எல்லாத்துக்குமே எல்லா மாடல் இருக்கு. இது வந்து 58 வரும். 58. ஆனா மேக்ஸிமம் ஆவரேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா 50 அவ்வளவுதான் இருக்கு. அதான் கேக்குறேன். இப்ப மத்த இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா செட்டு வந்து 70,000 75 அப்படிலாம் போடுங்க. அதெல்லாம் என்ன தப்போம்? ஆனா இதுக்கு மேல ஒரு குவாலிட்டி இருக்குண்ணா. அது வந்து கோர் சொல்லுவான், மரத்தோட கோர் சென்டர் வெள்ளத்தன்மையே இல்லாம. புரியுது. அப்படியே எடுத்து இந்த சோஃபா பண்ணோம்னா ஒரு 75 ரூபா வரும். ஆனா 100% 100% சொல்ற யாருமே இது பண்ண மாட்டாங்க. இது வந்துட்டு 10% 10 to 15% வெள்ளை இருக்கும், 80-85% கலர். இதுக்கு நான் லைஃப் டைம் வாரண்டி சர்டிஃபிகேட்டே கொடுத்துருவேன். ஆனா எனக்கு வெள்ளையே இல்லாம ஃபுல் கோர்ல படித்தானாலும் நான் ரெடி. அவங்க ரெடி பண்ணி கொடுப்பீங்க? ஓ தாராளம். இன்டீரியர் பண்ணுவோம் நம்ம, வீடு ஃபுல்லாவே தேக்குல, ஃபுல் தேக்குல கிச்சன்லாம் பண்ணுவோம் நம்ம. இன்டீரியர் அதெல்லாம் வந்து ஃபாரஸ்ட்ல தான் பண்ணுவோம், அந்த கோர்ல தான் பண்ணுவோம். அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு அதுல ஃபேக்ட் எல்லாத்தையும் சொல்லிடுறீங்களா ஃபர்ஸ்ட் மக்கள் கிட்ட? ஆக்சுவலா இதுக்கும் வந்து நீங்க லைஃப் டைம் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பா அந்த குவாலிட்டி இருக்கு. ஆமா, கண்டிப்பா. நான் இது முடிச்சுட்டு நம்ம ஒரு கிளாஸ் போலாம். அந்த கிளாஸ் கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே. ஆக்சுவலா நீங்க வந்து நிறைய விஷயம் சொன்னீங்க, எனக்கு மரமண்டைக்கு புரியலன்னு நினைச்சேன். நீ ஃபர்ஸ்ட் வா எல்லாம் லெசன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டாரு. என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து உட்டை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுங்க. இல்ல இது வந்துட்டு இந்த ஃபீல் இருக்கிறதுனால நமக்கு கடமை இருக்கு. இல்ல நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, ஆமா உண்மையை சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா விட்டு வச்சு தெரிஞ்சுக்கோங்க, மக்கள் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. யாருக்கு எனக்கு இந்த பிசினஸ் வந்துட்டு தொடங்கும் போது எனக்கு வந்து ஒரே கான்செப்ட் என்னன்னா, என் பையனும் வந்து இது கன்டினியூ பண்ணணும்,
அப்படி கான்செப்ட் தான். இப்போ நீங்கள் வந்து அந்த குவாலிட்டியாக வந்து ஆமா, உங்களோட நான் customers என்ன இருந்தாதான்- அவனுக்கு விட்டு வச்சுட்டு போகணும்னா பேர் மட்டும் தான் விட்டு வச்சுட்டு போக முடியும். அது வந்து நான் அதை கெடுத்துட்டு போனேன்னா அவன்லாம் வந்துட்டு பிசினஸ் பண்ண முடியாது. நான் அந்த குவாலிட்டியை நான் அடுத்த ஜென்ரேஷன் இதை வந்துட்டு நான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா இருக்கிற சொல்லி வித்துட்டோம் வைங்கண்ணா. சீசன் பிஸ்னஸ் இருக்குண்ணா, ஒரு பிஸ்னஸ் எடுப்பாங்கண்ணா 2 வருஷம் அந்த பிஸ்னஸ் அடிச்சு நொறுக்கி எந்த அளவுக்கு அதை காலி பண்ண முடியுமோ காலி பண்ணிட்டு அதில் சம்பாரிச்சு அதில் போயிடுவாங்க. அது ஒரு டைப் இருக்கு. ஒரு டைப் என்ன, இந்த டைப் என்னன்னா இது நான் அப்படியே தூக்கி வந்துட்டு என் பையன் கையில அப்படியே கொடுக்கறது வந்துட்டு கண்டிப்பா நான் நேம் இருந்தா மட்டும் தான் பண்ணுவேன். நேம் எப்படி வரும் அப்படின்னா நீ கம்மியா கொடுத்தாலோ இது பண்ணி கொடுத்தாலோ வராது. அது வந்து குவாலிட்டியா கொடுத்தா மட்டும் தான் நேம் வரும். நான் இப்போ இந்த சோஃபா வந்துட்டு ஒரு 30,000 ரூபாய் நீங்க எதிர்பார்த்துட்டு வந்தீங்க, நான் ஒரு 25,000 ரூபாய்க்கு நான் கொடுத்துட்டேன். நீங்க அது 5 வருஷத்துக்கு அப்புறம் மறந்துடுவீங்க. நீங்க எவ்வளவு வாங்குனீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனா அந்த சோஃபா குவாலிட்டியா இருக்கும்போது என்ன எப்பவுமே ஞாபகம் வச்சிருப்பீங்க. இது எப்படி ரேட் கம்மியா கொடுக்குறாங்கன்னா இது கேரளா டீ கோட தான். இது எல்லாமே சாம்பிள்ஸ் எல்லாமே கேரளா டீ கோட். ஆமா, கேரளா டீ கோட் தான். இது என்னன்னா இது வந்துட்டு இதுலதான் இந்த ப்ராடக்ட்ல பண்ணோம்னா எனக்கு ஒரு சோஃபா இப்போ நான் வந்துட்டு அந்த என்ன சொல்றேன்னா ஜல்லிக்கட்டு நான் 55,000 ரூபா நான் சொன்னேன்னா இந்த சோஃபா இந்த இதுல பண்ணோம்னா ஒரு 40 ரூபாய்க்கு பண்ணலாம். 40,000 பாலிஷ் பண்ணா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் இது. ஆனா இது வேற இல்ல. நான் இது வேற நினைச்சிட்டு இருந்தேன். இது வந்து ரானா, இது பாலிஷ் பண்ணா இந்த மாதிரி இருக்குனால கண்டுபிடிக்கவே முடியாது. இது என்ன ஏன் இது கம்மியா கிடைக்குதுன்னா இது இன்னும் வந்துட்டு கலர் ஆகலண்ணா. இது இருக்குல்ல லைஃப் டைம், அப்போ இயர்ஸ் ஆக. ஆமா, அதுக்கு முன்னாடி எடுத்தோம்னா இந்த வெள்ளத்தரம் இதை ஒயிட்னஸ்ன்னு சொல்லுவோம் மரத்தோட. இது இன்னும் இப்படி எக்ஸ்பெண்ட் ஆகணும். எக்ஸ்பெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டோம்னா உங்களுக்கு விலை கம்மியா கிடைக்கும். இது 1800 கம்மியா இருக்கும். ஆமாண்ணா, இது 1800 ரூபா தான் ஸ்கொயர். இது நான் பண்றது இதுண்ணா. இது பாலிஷ் பண்ணா என்னோட விலை இந்த ஃபினிஷிங் நேச்சுரலா இந்த கலர் தான். ஆமா, உள்ள சொல்லும்போது இந்த கலர். ஆமா, இந்த கலர் என்னோட வந்து வெள்ளை வந்து ஒரு 10% இருக்கும்ண்ணா. இது பாத்தீங்களா 10% இருக்கும். இதுக்கு வந்து நான் வந்து லைஃப் டைம் வாரண்டி சர்டிபிகேட். நீங்க ஒரு சோஃபா வாங்கினாலும் ஒரு டீபாய் வாங்கினாலும் லைஃப் டைம் வாரண்டி நம்ம ஷாப்ல வந்து நீங்க வாங்கிட்டீங்க அப்படினால இந்த மாதிரி லைஃப் டைம் வாரண்டி கார்டு கொடுத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபர்னிச்சருக்கு லைஃப் டைம் வாரண்டி இந்த மாதிரி கார்டு வந்து யாரும் ஓபன் பண்ண வாயில சொல்லுவாங்க. நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் கார்டு கொடுப்போம். சூப்பர். இது வந்து நம்ம பண்ற கிரேட் தான். இந்த கிரேடுக்கு என்ன வித்தியாசம்னா நான் இது வந்து 1800 ரூபா வரும் ஒரு சதுர அடி. இது வந்து 3300 ரூபா வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காவே என்னோட ப்ராடக்டோட பிரைஸ் ஜாஸ்தி ஆயிரும். என்னோட பாலிஷ் பண்ணா இப்படி இருக்கும், இது வந்து பாலிஷ் பண்ணா இப்படி இருக்கும். இது என்ன இதுனா உங்களுக்கு லக்கு ஒன்று இருந்ததுன்னா அது பாட்டுக்கு இருக்கும்னா. ஆனா 90% இருக்காது. 10% உங்களுக்கு லக்கு இருந்தா இருக்கும். 90% இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த வெள்ளைத்தன்மையை சாப்பிட்றதுக்குன்னே ஒரு பூச்சி உருவாகும். ஆமா, இந்த வெள்ளை ஜாஸ்தியா இருந்தா பூச்சி உருவாகும். இது மேல இந்த பாலிஷ் பேசுறாங்கல்ல, இது அப்படியே ஒரு சம்மர்ல வெயில்ல டல் ஆகும்போது இந்த பாலிஷ் டல் ஆகும்போது இந்த பூச்சி இதுல ஃபார்ம் ஆகும். அந்த பவுடர் மாதிரி வருமே, அந்த பூச்சியோட பவுடர் அப்படியே பவுடரா வந்ததுன்னா முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஒண்ணுமே பண்ண முடியாது. இது நான் எடுக்கிறது வந்துட்டு ஃபாரஸ்ட். ரெண்டுத்துக்கு எத்தனை வருஷம் டிஃபரன்ட் இருக்கும்? நான் இது வந்து above 30-35 35 வருஷம் மேல இருக்கும். ஆமா, இது 10-15. புரியுது 20-25 வருஷம் டிஃபரண்ட் இருக்கு. ஆமா, அட்லீஸ்ட் ஒரு 15 years ஆகுது டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கு. அதான் அந்த உறுதித்தன்மை இருக்கும். கண்டிப்பா இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா இருக்கு. புரியுது. இது வந்து உச்சக்கட்ட அநியாயம். இந்த அக்கேஷியாங்கிறது வந்து ஒரு மரம். அது வந்து பாலிஷ் பண்ணா டீக் மாதிரியே இருக்கும். இது மாதிரி டீக் மாதிரியே இருக்கும். ஒரே மாதிரி தான் இருக்கு. 7,000 ரூபாய்க்கு ஒரு கட்டலும் ஒரு பெட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல பண்ணா மட்டும் தான் கொடுக்க முடியும். ஆமா, 7,000 ரூபாய்க்கு ஒரு கட்டில ஒரு பெட் தராங்க அப்படின்னா நான் எப்படி தலைகீழ உட்காந்து யோசிச்சாலும் எனக்கு பண்ண முடியாது. என்னோட பாலிஷே என்னோட 5,000-4,000 வந்துடும். அதனால எப்படி அதை நாங்கள் அக்கேஷியால் தருவாங்க. அக்கேஷியாவும் நீங்கள் டீக்கும் பக்கத்துல வச்சிங்கன்னா நான் கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். நான் லைஃப் டைம் வாரண்டி என்னோட பொருள் மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நான் வந்து இது அதனால கொடுக்க முடியுது. சூப்பர். 99% ஒன்றும் ஆகாது சார். அப்படியே எது ஆனாலும் அது என்னோட பொறுப்பு. கேரண்டி. அதான் கேரண்டி கடை கொடுத்துட்டீங்களா? அதான் இது இந்த மாதிரி பூச்சிலாம் இதில் வந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டு இருங்க. நீங்க 75,000 ரூபா சோஃபா இருந்தாலும் அது புதுசா செஞ்சு கொண்டு போய் வச்சுட்டு தான் அதை எடுப்பேன் தவிர அதை எடுத்துட்டு வந்து ரெடி ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஆமா, அதை எடுத்துட்டு வந்து ரெடி பண்றது அது என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுத்துட்டு வந்து வேற தடிச்சங்க வாங்க. ஆனா அவங்களுக்கு மனசுல வந்து இதுவே கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிறது. அதனால அது உங்கள்கிட்ட இருக்கட்டும். கொண்டு வந்து வச்சுட்டு அதே எடுத்து அதே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க கண்டிப்பா. அதனால நம்ம வந்துட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கணும். சூப்பர். இப்போ எதை பேச இப்போ லியோ சார். லியோ. ஆமா, லியோனா இந்த சிங்கத்தோட ஃபேஸ் மாதிரி இருக்கும். இதுல உட்காந்து பாருங்க சார். ஆக்சுவலி இதான் லியோ இல்லைங்களா? ஆமா. ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி பணம் ஹிட்டுக்கு ஏற்ற மாதிரி வைக்கிறீங்களா? இல்லை நீங்கள் பேர் வச்ச பணம் எடுக்கிறாங்க. லியோ வச்சதுக்கு அப்புறம் தான் ஆல்ரெடி வச்சிட்டீங்க. நான் 3 years முன்னாடி இருக்கு. நல்லா சாஞ்சு உட்காந்து பார்த்தேன். உட்காந்தா நான் எந்திக்க மாட்டேன்னு தெரியும். அதனால உட்காரலான்னு பார்த்தேன். இவ்வளோ நின்றுட்டு ஃபுல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு உண்மையில உட்காந்து ஒன்னா நல்லா ஃபீல் இருக்கு. பிரம்மாண்டமா இருக்கும் சார். கரெக்டு தான். எல்லாமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு உட்காரும்போது அந்த ஃபீல் இருக்கும்பாங்களா, அது உண்மையில எனக்கு புரியுது. ஆக்சுவலாக உண்மையில நீங்கள் வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா
அவ்வளோ நேரம் சுற்றி பார்ப்பீங்க, சுற்றி பார்த்துட்டு உட்காந்தோன்னே உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். ஸோ திருப்பி எந்திக்கணும் 58 hours சார். 58 இல்லைங்களா? ஆனால் உண்மையிலே வந்து எதை எடுக்குன்னு கண்டிப்பாக கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் வரும் சார். ஸோ பட்ஜெட் வந்து நான் ஒரு 40 கொண்டு வந்தேன்னா கண்டிப்பாக இங்கே வந்து கண்டிப்பா அப்படிதான் சார். 55 எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் எதை எடுக்குன்னு கன்ஃபியூஷன் வருமே அதுவும் யோசிக்கிறேன். அது வந்து அவங்க உட்காந்து எடுத்துருவாங்க சார். இதெல்லாம் நல்ல மூமெண்ட் சார். இது ஜல்லிக்கட்டு இதெல்லாம் வச்சாலே போயிடும் எனக்கு. இது வந்து கோப்ரா. ஆமாண்ணா. இது வந்து ஈஸி சேரோட இது மாதிரி இருக்கும்ண்ணா. செம்ம ஸ்லாண்டிங்காக இருக்கும். நம்ம கீழே வேற மாதிரி இருக்கு, மேலே வேற மாதிரி. ஆமாண்ணா. சைடில் பார்த்தீங்கன்னா அது டிசைனே சூப்பராக இருக்கும். ஆனால் ஹைட்டும் அதிகமாக இருக்கு. ஆமாம், ஹைட் அதிகமாக இருக்கு. ஹெட் வரைக்கும் இருக்குண்ணா ஹைட்டு. நல்லா சாஞ்சிருக்கும். இது வந்து உங்களுக்கு 64 வரும் உங்களுக்கு. என்னோட ஹைட்டாக இருக்கே. நல்லா சாஞ்சிருக்கும். நல்லா தொட்டில படுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நல்லா இருக்கும். ஆமாம், படுத்துக்கலாம் போலயே. இது வந்து புலிமுருகன். இதெல்லாம் போட்டு கை வச்சு இப்படி உட்காந்து ஹாலில் உட்காந்தோம்னா வரவங்க பேசும்போது 2 நிமிஷம் யோசிப்பாங்க. உட்காரும்போது கண்டிப்பாக யோசிப்பாங்க. நம்ம வீட்டில் இது இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் சேர் தானே. கேபிட்டல் கிராண்ட் ஃபர்னிச்சர் வர்றதுக்கு 2 ஆப்ஷன் உங்களுக்கு. ஒன்று எங்கிட்ட இருக்கிற மாதிரி சோஃபா வேற எங்கேயும் இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறவங்களுக்கு நீங்க எந்த சாய்ஸுமே கிடையாது. நான் ஒன்றும் இல்லைண்ணா, நான் இவ்வளோ மாடல் இவ்வளோ இதெல்லாம் காமிச்சேன்ல, நீங்க அதெல்லாம் விடுங்க. நீங்க வந்துட்டு இந்த சேர்ல உட்காருங்க. இது பார்க்கறதுக்கு அவ்வளோ சிம்பிளா இருக்கு சேர். ஆமா, சிம்பிளா இருக்கு. காம்பாக்டா கம்ஃபர்டபுளா உட்கார்ந்த மாதிரி இருக்கு. உண்மையிலே அது தெரியுது, டிஃபரெண்டா. சின்ன ஒரு சேர் தான், ஆனா நாங்க பண்ண உட்கார்ந்து நகர முடியாது. ஃபிட்டா அப்படி உட்கார்ந்து இல்லைங்களா? சின்ன ஒரு சேர் தான். அதுக்குள்ள நாங்க பண்ண விஷயம் அது வேற மாதிரி. ஆனா இப்போ சொல்றேன் சார், நான் சும்மா இதுக்கு இது என்னோட பாதி கலெக்ஷன் தான். ஏன்னா இன்னொரு பாதி என்னோட கேட்டலாக் பிடிஎஃப் கஸ்டமர் வாட்ஸ்அப் பண்ணுவாங்க சார். அவங்க அனுப்பும்போது அவங்க வந்துட்டு செலக்ட் பண்ணி அனுப்பிச்சானா எத்தனை நாள் அவங்க டெலிவரி ஆகும் சார்? இப்போ ரெடியா இந்த ப்ராடக்ட் ரெடியா இருந்துச்சு, இந்த மாடல் இப்போ இந்த மாடல் ஸ்டாக் இருந்துச்சுன்னா 2 to 3 days நீங்க இந்தியால எங்க இருந்தாலும் அனுப்பிச்சிடலாம். இந்தியால எங்க இருந்தாலும் 2 to 3 days மும்பை பூனே வரைக்கும் நம்ம அனுப்பிச்சிடலாம். சூப்பர். சப்போஸ் இந்த ஸ்டாக் இல்லைன்னா 30 to 35 days, 30 to 35 நாள் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க. ஆமா சார். 30% அட்வான்ஸ் வாங்கிடுவோம். பேலன்ஸ் 70% டெலிவரி பண்ணிட்டு அங்க வாங்கிக்கிற மாதிரி. சூப்பர். சரி, ஓகே சார். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி அங்கே வந்து சுற்றினதே வந்து எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியும். இப்போ இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணால் கண்டிப்பாக இன்னும் ஒரு நாள் பத்தாது சார். கண்டிப்பாக தெரியும். அதை நீங்கள் வச்சிருக்க பாய் தான் வச்சிருக்கீங்க. பாய் தான் இருக்குது, ஆனால் இதுக்கே ஒரு நேரம் ஆயிடுச்சு. டைனிங்க்கு கட்டிலுக்கு மட்டுமே இந்த செக்ஷன் சார். ஃபுல் இருக்கு எனக்கு. ஆமாம் சார். இவ்வளோ கட்டில் இவ்வளோ டைனிங் வந்து நம்ம இங்கன்னா நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும் மாடல்ஸ். அதே மாதிரி டைனிங்லும் எனக்கு நிறைய மாடல்ஸ் இருக்குது. 4க்கு 3, 5க்கு 3, 6க்கு 3, 7க்கு 3 என்ன சைஸ் கேட்டாலும் பண்ணி தருவோம். மார்பிள், கிளாஸ் எது வேணாலும் பண்ணி தருவோம். என்ன அதே தான், என்ன அங்கே ஏதோ அதே மாதிரி தான் இங்கேயும். அதே குவாலிட்டி, அதே இது எதுவாக இருந்தாலும் ஒரே குவாலிட்டி, ஒரே மரம் தான். டைனிங் வந்துட்டு நிறைய மாடல்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப் கேட்டலாக் காமிச்சிங்கன்னா நான் அது ரேட்டு என்ன இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக அனுப்பிச்சிடுவோம். நம்ம கட்டில் அதே பண்ண வேண்டியதான். ஆமாம், கட்டில் அதே மாதிரி தானே. கட்டில் என்ன ஸ்பெஷல்னா நம்ம படுக்கிற இடம்லேருந்து எல்லாமே டீக் மட்டும் தான் போடுவோம். அடியில் ரீப்பர்லேருந்து எல்லாமே டீக் மட்டும் தான் போடுவோம். இந்த குறுக்கு சட்டம் போடுவாங்க கட்டிலுக்கு அடியில் குறுக்கும், அதெல்லாம் யாருமே தேக் போட மாட்டாங்க. ஃபுல் டீக் அப்படின்னா ஃபுல் டீக் மட்டும் தான், எல்லாமே டீக் தான் இருக்கும். கட்டில் மட்டுமே எனக்கு ஒரு 60-65 மாடல் இருக்குண்ணா. கட்டில் மட்டும் 60 கிட்ட இருக்கு. ஆமாம், 60-65 மாடல் இருக்கு. இல்லை 5 காரைகள் குயின் சைஸ் வந்து 29 ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங்கு. கிங் சைஸ் 6 காரைகள் வந்து 20 கிங் சைஸ் 6 காரைகள் வந்து 38 ரூபாயிலிருந்து ஸ்டார்டிங். கிங் சைஸ் வந்து 38 ஸ்டார்டிங். இந்த மாதிரி படுக்கிற இடத்துலயும் இந்த அளவுக்கு கிரைன்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. பெட் போற இடம் தானே, 4 சட்டம் தான் இருக்குமே. ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் இருக்காது, நீங்க ஃபுல்லாவே எல்லாம் கவர் பண்ணி. ஆமாண்ணா, அதுவும் நான் உள்ள போற இடம் தானே. இவ்வளோ கிரைன்ஸ் வேணுமா, இவ்வளோ கலர் வேணுமா, இதெல்லாம் காயண்ணா, மரத்தோட காயம் இதெல்லாம். புரியுது காயம். இதெல்லாம் இவ்வளோ தேவைப்படாது. பெட்டு போட்டால் மறைஞ்சிரும். உள்ள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தலையும் காலும் நல்லா பண்ணிட்டு சென்டர்ல வந்து ஒரு அளவுக்கு பண்ணிடுவாங்க. நம்ம எல்லாமே ஒரே மாதிரி தான் A to Z எல்லாமே குவாலிட்டி அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறோம். சூப்பர் சார். ஆக்சுவலாக பார்க்குற மக்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன். அவர் வந்து தெளிவாகவே ஓப்பனாகவே எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இதற்கு மேலே நான் சொல்ல எதுவும் இல்லை. ஸோ இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் தான் ஃபோன் எடுப்பீங்களா? அவரே சொல்லிட்டாரு. ஸோ நான் கூட ஸ்டார்டிங்கில் கேட்டேன், எப்படி சார் வந்து கஸ்டமர்ஸ்லாம் ஆள்லாம் பார்ப்பீங்க? இல்லை சார், என்னோட கஸ்டமர் நான் தான் ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லிட்டு அவரே தெளிவாக சொல்லிட்டாரு. நம்ம எடுத்து நம்ம பதில் நமக்கு வேண்டி தான் சார் கூப்பிட்றாங்க. நம்மளே பார்த்து தான் கூப்பிட்றாங்க. கண்டிப்பாக நம்மளை பார்த்து எடுத்து நம்ம பதில் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு திருப்தி. சப்போஸ் நான் ஃபோன் எடுக்க முடியலன்னா கஸ்டமர் அட்டன் பண்ணிட்டு இருப்பேன். ஒருத்தவங்க முன்னாடி ஃபோன் எடுத்து பேச முடியாது, உங்களுக்கும் டைம் ஸ்பெண்ட் முடியாது, அவங்களுக்கும் மரியாதை கொடுத்த மாதிரி இருக்கும். சப்போஸ் ஃபோன் எடுக்கலாம் அப்படின்னா 3 நம்பர் கொடுத்துருப்போம். நம்ம தம்பிக்கு தான் இருப்பாங்க. அப்படி உங்களுக்கு கால் பண்ண முடியலன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் எல்லா கேட்டலாக் டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிச்சு விட்ருவோம். சூப்பர். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சார் வந்து டீட்டெயில்டாகவே தெளிவாகவே சொல்லிட்டாரு. உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் டேரெக்டாகவே கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா ஸோ என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ தேவையானது எல்லாமே வந்து கேட்லாக அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இதோட ஒரு பெஸ்ட் மூமெண்ட் வந்து வேறு எதுவும் நம்ம
வாடிக்கையாளர் இருக்கான்னு தான் கண்டிப்பாக நான் சொல்வேன். ஸோ நம்ம அங்காடித்தில் வந்து நிறைய கடைகள் பார்த்துக்கலாம், ஆனால் உண்மையில வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஷாப்னு கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ரொம்ப தேங்க்யூ. ஓகே ஓகே, உண்மையில அது வந்து நிறைய விஷயம் பேசலாம், இருந்தால் நீ ஓப்பனாக வந்து நம்ம நேருக்கு எல்லாம் தெளிவாக சொல்லிட்டீங்க இல்லைங்களா? உண்மையில அது ஒரு நல்ல விஷயம் தான். கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் எனக்கு நம்புறேன். கண்டிப்பாக பிடிக்கும் சார். ஸோ கண்டிப்பாக நம்ம நேரில் வந்து ரொம்ப தெளிவாக தான் இருப்பாங்க எப்பவுமே. ஸோ நம்ம மதிமுகத்தில் வந்து எப்பவுமே வந்து டெலிவரி எங்கே இருந்தாலும் டெலிவரி டோர் டெலிவரிக்கு சார். நம்ம வண்டியே வரும், நம்ம பசங்க வந்து எல்லாம் மாட்டி கொடுப்பாங்க. ஒரு ஸ்க்ராட்ச் ஆனாலும் நம்ம பொறுப்பு. கோயம்புத்தூருக்குள்ள ஃப்ரீ, வெளியே எங்கே இருந்தாலும் நானும் கஸ்டமர் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி வரும். ஓகே, ஃப்ரீ டெலிவரி அதெல்லாம் கிடையாது சார். ஃப்ரீ டெலிவரிலாம் பண்ணவே முடியாது. அதெல்லாம் ப்ராடக்ட்டில் வச்சு பண்ணுவாங்க. நீ வாங்குற பொருளுக்கு காசு தனி, நீ கொண்டு போகிற தனி, எல்லாமே தனி தனி தான். அவ்வளோதான். சூப்பர் சூப்பர் சூப்பர், தெளிவாக நீங்கள் சொல்லிட்டீங்க. ஏன்னா ரிஸ்க் வந்து 2 பேர்கிட்டயுமே இருக்கும். கண்டிப்பாக சார். ஸோ அதே மாதிரி மக்கள் வந்து அதாவது வாடிக்கையாளர் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும், அதே நானும் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் பாதி போகிறீங்க. உண்மையிலே நல்ல விஷயம் தான். ஓகே, எனக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஓப்பனாகவே வந்து எல்லாத்தையும் அவர் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாரு. இதுக்கு மேலே இது ஒளிவு மறைவே எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி தான் அவர் சொல்லிட்டாரு. இதுக்கு மேலேயே உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து கண்டிப்பாக கேட்டுக்கலாம். ஓகே சார், எப்போ நம்ம நேருக்கு வேறு ஏதாவது சொல்ல வரும்னு என்ன சொல்ல வரும்? இல்லை சார், எப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு வர முடியல, எனக்கு நேரில் வர முடியல, கோயம்புத்தூருக்கு வரல, நீங்கள் ஆன்லைனில் வீடியோ கால் பண்ணலாம். வீடியோ கால் பண்ண என்ன வேணால் பண்ணிக்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணித்தரேன். அவங்களுக்கு என்ன டவுட் ஆனாலும் எப்போ வேணால் கூப்பிடலாம், நான் கிளியர் பண்ணித்தரேன். அது என்னோட பொறுப்பு. அவங்க 4 பேருக்கு அனுப்புகிற மாதிரி தான் சார் இருக்கும் நம்மளோட. சூப்பர் 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 சார், தெளிவாகவே சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக அவர் சொல்லும் போதே அவர் ஃபேஸில் அந்த ஸ்மைலை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. உண்மையிலே வந்து அது எல்லாருக்குமே அந்த ஸ்மைல் கிடச்சிடாது. உண்மையிலே அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனான வரும்போது தான் கண்டிப்பாக சார் அந்த மன நிறைவு கண்டிப்பாக நமக்கு வரும் இல்லைங்களா? சூப்பர். டெய்லி அந்த மனநிறைவோட தான் தூங்குறேன் சார். சூப்பர் 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 சூப்பர்.